என்ன சொல்லுங்க. யாமல இப்படி நிக்க? இத பாருங்க, எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல. ஏன் சொன்னா கேட்க மாட்டேங்கிறியா? இந்த பாருல, கோடீஸ்வர வீட்டு சம்பந்தம். கோடி கணக்குல துட்டு வச்சிருக்கான். எல்லாத்துக்கும் சொந்தக்காரி இந்த ஒரே புள்ள. ஒத்த புள்ளைய பெத்து வச்சிருக்கான். நல்லா படிச்சிருக்கா, அழகா இருக்கா. இதுக்கு மேல என்னல வேணும்? இவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட 4 தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சொத்து வச்சிருக்கான். அப்பட்ட இடத்த விட்டுட்டு எவங்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்க போற நீ? இவன் பொண்ணை மட்டும் கல்யாணம் பண்ணிட்ட, நீ தாம்ல முதலாளி. கோடி கணக்கான சொத்து. சொத்துக்கு நீ தான் முதலாளி. பணத்துக்கு பணம், பொண்ணுக்கு பொண்ணு, வசதியான வாழ்க்கை. எவனுக்குல இந்த அதிர்ஷ்டம் அடிக்கும்? பாருல, நல்ல வாய்ப்பு உன்னை தேடி வந்திருக்கு. பயன்படுத்திக்க. கண்டதையும் நினைச்சு உனக்கு கிடைச்ச அதிர்ஷ்டத்தை கைவிட்டுறாத. இவர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஆஹா, இல்ல இல்ல, இவர் என் மனசை மாத்த பாக்காரு. ஆஹா, எனக்கு எனக்கு என் ரூபி தான். என் மனசு பூரா என் ரூபி தான் இருக்கா. எனக்கு பணம் காசுலாம் வேண்டாம், என் ரூபி தான் வேணும். அவ கூட வாழ்ற அந்த வாழ்க்கை தான் வேணும். எனக்கு பணம் காசு எல்லாம் வேண்டாம். இந்த உலகத்திலே அழகினா அது என் ரூபி மட்டும்தான். அவளுக்கு அவளுக்கு நேரா யாரும் இருக்க முடியாது. என் ரூபி இடத்துல நான் யாரையும் வச்சு பார்க்க மாட்டேன். என் ரூபி தான் எனக்கு வேணும். அவ தான் என் உசுரு. நான் ரூபியை தவிர வேற யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு என் ரூபி வேணும். எனக்கு இந்த கல்யாணத்துல எல்லாம் விருப்பம் இல்ல. உனக்கு இப்பவே கல்யாணம் பண்ண சொல்றோம். முதல்ல அந்த பொண்ணை பாரு. பார்த்து அந்த பொண்ணுகிட்ட பேசு. உனக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தாதான் இந்த கல்யாணம் நடக்கும். அது ஏன் உனக்கு புரிய மாட்டேங்குது? என்னால யாரையும் பார்க்க முடியாது. ஏன் ரூபி இருந்த இடத்துல இன்னொருத்தையும் வச்சு நான் பார்க்கவா? அவ வாழ்ந்துகிட்டு இருக்க மனசுல இன்னொருத்தி கேட்கும். அது எப்படி முடியும்? எனக்கு என் ரூபி வேணும். அவ இருக்க மனசுல வேற யாரையும் நான் நினைச்சு பார்க்க மாட்டேன். அவ கால் தூசிக்கு யாரும் வரமாட்டாங்க. அவன் என் உயிர். அவளை தவிர அந்த இடத்துல வேற எந்த பொண்ணையும் வச்சு என்னால பார்க்க முடியாது. இங்க பாருங்கம்மா, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். அந்த பொண்ணு வந்துட்டு பாருல. இங்க பாருங்கம்மா, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இந்த பாருல, ஒழுங்கா பாத்துரு. அங்க பாரு, அவ எவ்வளவு அழகா இருக்கான்னு பாருல. இல்ல, நான் யாரையும் பார்க்க மாட்டேன். இல்ல, என்ன சொல்லுதது கேளு. உனக்கு பிடிச்ச நம்மள கல்யாணமே. அந்த பொண்ணை பாரு. அது பாருல. பத்தியால எவ்வளவு அழகா இருக்கான்னு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கல அந்த பிள்ளைய. சரி சரி, நீங்க 2 பேரும் பேசுங்க, நான் போறேன். நீங்க என் பேர் தான் அங்கிதா. அப்பா இப்போதான் உங்களை பற்றி என்கிட்ட சொன்னார். மாப்பிள்ளைக்கிட்ட தனியாக பேசிட்டு வான்னு. எனக்கு இந்த மாதிரிலாம் இதுக்கு முன்னாடி யாருக்கிட்டையும் பேசினதில்லை. அது கொஞ்சம் தப்பாக இருக்குது. உங்களை பற்றி ஏதாச்சும் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்புறம் நானும் என்னை பற்றி சொல்கிறேன். நம்ம 2 பேரும் கொஞ்சம் மனம் விட்டு பேசுவோம். அப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லிக்கலாம். ஏன் அமைதியாக இருக்கீங்க? ஏதாச்சும் பேசுங்க, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அது வந்து அழகா பேசுறா. நான் பிகாம் முடிச்சிருக்கேன். இப்போ வீட்டில் தான் இருக்கேன். எனக்கு ஒர்க்குக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் அப்பா தான் எங்கேயும் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் அப்பாவோட பிஸ்னஸ் எல்லாம் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் எனக்கு இந்த கல்யாணம் ஏற்பாடு பண்ணதெல்லாம் ஃபஸ்ட்டு தெரியாது. இப்போ தான் அப்பா கோயிலில் வச்சு சொன்னாங்க. நீங்கள் வந்திருக்கதா சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்கணுன்னு. உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா? என்னால் பேச முடியல இவகிட்ட. ஏன் அது என்ன பேசுன்னு தெரியல. என்ன பேசுனா? உங்க மனசுல இருக்கத என்கிட்ட சொல்லுங்க. என் மனசுல இருக்கத நான் உங்ககிட்ட சொல்றேன். அப்பதானே ஒருத்தர் புரிஞ்சுக்க முடியும். அது அது உன்ன சீக்கிரம் வா. ஏன் வாயிட்டடி? நான் காலேஜுக்கு வர போறோம். வாடி.
அவசரப்படுற? வர வேணாமா? நான் காலேஜுக்கு வேற போகணும் டி, உனக்கு தெரியல. நீ போய் டீல் சர்டிஃபிகேட் வேற வாங்கணும். நீ அன்னைக்கு போனியே, என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல. இப்போ நான் மட்டும் தனியா போக வேண்டியதா இருக்கு. நான் உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கவே மாட்டேன்ட்ட. அதான் நான் எங்க அம்மா கூட்டு போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ நான் வேற தனியா போகணும். நீ வேணா என் கூட வரியா? என்னால் வர முடிஞ்சா நான் வரமாட்டேனா ரூபி? நான் அம்மா கூட இன்னைக்கு மில்லுக்கு வரதா சொல்லிட்டேன்டி. போகலன்னா அது வேற ஏதாச்சும் திட்டுவாங்க. வேணா ஒன்று பண்ணுவோம், நம்ம பேசாம 2 நாளுக்கு அப்புறமா போய் வாங்கிட்டு வருவோமா? 2 நாளைக்கு அப்புறம்னா முடியாதுடி அது. ஏன்னா நான் திங்கக்கிழமை ஒரு இடத்துக்கு இன்டர்வியூ போகலான்ட்டு இருக்கேன். சர்டிஃபிகேட் இருந்தாலே போக முடியும். அதனால தான் இன்னைக்கு வாங்க போகணுன்ட்டு இருக்கேன். அப்படின்னா உங்க அக்காவை கூட்டிட்டு போயேன்டி. எங்க அக்கா இருந்தா நான் ஏண்டி உனக்கு கூப்பிடுறேன்? அவ்வளோதான் கூட்டிட்டு போயிடுவேனே. அவள் வீட்டில் இல்லடி. எங்க அம்மாவும் எங்க அக்காவும் திருநெல்வேலி வர போயிருக்காங்க. திருநெல்வேலிக்கா? எதுக்குடி? எங்க அம்மா ஒரு நகை சீட்டு போட்டுருந்துச்சுடி, அது முடிஞ்சிட்டு அதான் நகை எடுக்கிறதுக்காக எங்க அக்காவை கூட்டிட்டு போயிருக்கு. அவங்க எப்படி வர்றதுக்கு சாயந்தரம் ஆயிடும். நம்ம 11 மணிக்குள்ள போய் காலேஜ் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துடணும்ல. அதுக்கப்புறம் போனா கொடுக்க மாட்டாங்களே. சனி ஞாயிறு அதுக்கப்புறம் லீவு. திங்கக்கிழமை நான் இன்டர்வியூ போகணும். அதுக்கு முன்னாடி வாங்கினா தாண்டி உண்டு. இப்போ என்னடி பண்றது? பரவாயில்லடி, நான் மட்டும்தான் தனியா போய் வாங்கணும். சரி பாத்துக்கிறேன். ஆமா, என்ன திடீர்னு கோயிலுக்குலாம் வந்திருக்க? அது ஒரு வேண்டுதல் டி, அதான் வந்தேன். வேண்டுதலா? என்னடி சொல்ற? நீ இப்படிலாம் பண்ற ஆளாச்சே. உங்க அக்கா கோயிலுக்கு கூப்பிட்டாலே வர மாட்டேன். நானே எத்தனை தடவை கூப்பிட்டுருக்கேன், வந்ததில்லை இது வரைக்கும். இது என்னடி புதுசா வேண்டுதல்லாம் வச்சிருக்க? அதிர்ச்சியா இருக்கே நீ பண்றதெல்லாம் பார்த்தா. இந்த பாட்டி குன்றுவன் பத்துக்க. ஏன் எங்களெல்லாம் பார்த்தா கோயிலுக்கு வர மாதிரி தெரியலையோ? எங்க அக்கா கூட வரமாட்டேன்னா அவன் மணிக்கணக்கில் உட்காந்து வேண்டுவா. காலையில வந்தேன்னா சாயந்தரம் வரைக்கும் இதே கோயில கெதியா கிடப்பா. நம்மளுக்கு அது செட் ஆகுமா? நம்ம வந்தோமா சாமி கும்பிட்டோமா போனோமான்னு இருப்போம். அதனாலதான் அவ கூட நான் வரமாட்டேன். இப்போ ஒரு முக்கியமான வேண்டுதல், அதனாலதான் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் போய்க்கலான்ட்டு காலையில சீக்கிரம் வந்துட்டேன். அப்படி என்ன முக்கியமான வேண்டுதல்? அது வேண்டுதல் எல்லாம் வெளில சொல்லக்கூடாது. உள்ளவா? சொல்லக்கூடாதா? புதுசா இருக்கு. ஒழுங்கா சொல்லு, அப்பதான் நான் வருவேன். இல்லை நான் வரமாட்டேன் பத்துக்க. இல்ல நீ இப்ப சொல்லு, என்ன திடீர்னு வேண்டுதலே? எனக்கு தெரிஞ்சாகணும், இல்ல என் மண்டையே வெடிச்சிடும். ஒழுங்கா சொல்லு. என்ன நீனும் உன் மாமாவும் சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஏதாச்சும் வேண்டுதல் பண்ணியிருந்தியா? ஏய் அதெல்லாம் இல்லடி. அதெல்லாம் இல்லையா? அப்புறம் வேலை என்னமோ கிடைக்கணும்னு வேண்டுதல் வச்சிருக்கியா? ஐயோ இவ ஒருத்தி தெரிஞ்சுக்காம வரமாட்டா. அடியே இந்த வேண்டுதல் எனக்காக இல்ல, எங்க அக்காவுக்கும் எங்க மாமாவுக்கும். என்ன உங்க அக்காவுக்கும் மாமாவுக்கும் நீ வேண்டுதல் பண்ண வந்திருக்கியா? இல்லடி, இன்னைக்கு எங்க அக்கா எங்க மாமாவை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா. ஏதோ எங்க மாமாவுக்கு ஆபத்து வர்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி அழுதாளா. எனக்கும் மனசு கஷ்டமா போயிட்டு அப்பதான் நான் நினைச்சேன் எங்க மாமா நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டா நான் கோயிலுக்கு வரணும் அப்படின்னு. அதுக்குதான் காலையிலேயே ஒடியாந்துட்டேன் கோயிலுக்கு. பரவாயில்லையடி, உங்க அக்கா மேலையும் மாமா மேலையும் நீ உயிராத்தான் இருக்கிற. போதும் போதும் உள்ள வா, நேரமாயிட்டு நான் காலேஜுக்கு வர போகணும். உங்களுக்கு என்னாச்சு? நான் தான் வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்கள் எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கீங்க. இல்ல அது என்ன பேசுன்னு தெரியல, அதான். எனக்கு புரியுது. ஏன்னா எனக்கும் உங்களை மாதிரி தான் தோணுது. ஆனால் யாராச்சும் ஒருத்தர் பேசணும்ல, அதனால தான். பரவாயில்ல, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. அது வந்து ரூபி, நான் ஃபர்ஸ்ட் போய் கோயிலை சுத்திட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் போய் அர்ச்சனை பண்ணிக்கலாம். சரி ரூபி, நீ போய் சுத்திட்டு வா. பூஜை கூடிய கூட நான் அப்படி ஓரமா உட்காந்துருக்கேன். நீ சுத்திட்டு வந்ததுக்கு அப்புறம் வேணா உள்ள போய் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கலாம். சரி சரி, நீங்களே உட்காரு. இது ரூபியோட மாமா தானே? ஏட்டி ரூபி, அங்க நிக்கிறது உங்க மாமா தானே? மாமாவா? மாமா கோயிலுக்கு வந்திருக்கா? எங்க? அட மாமா, மாமாவும் கோயிலுக்கு வந்திருக்கா? ஆமாட்டி, என் மாமா தான். அது சரி, பக்கத்துல நிக்கிறது யாருட்டி? யாராச்சும் சொந்தக்கார பொண்ணா இருக்கும்டி. கோயிலுக்கு வந்திருக்காங்கல்ல, அதான் பார்த்துருப்பாங்க போல. சொந்தக்கார பொண்ணா? பார்த்தா அப்படி தெரியலையே. என்னடி சொல்ற? ஆமாட்டி, யாராச்சும் சொந்தக்காரங்க பொண்ணா இருக்கும், அதான் பேசிக்கிட்டு நிக்க என்னமோ. சொந்தக்கார பொண்ணா? டியே என்னடி யோசிக்கிற? அது ஒன்றும் இல்லட்டி, சொந்தக்கார பொண்ணு நீல, அதான் பார்க்குறேன். இந்த பொண்ணை இது வரைக்கும் நம்ம ஊருக்குள்ள பார்த்தது இல்லைல்ல. ஒரு வேளை வெளியூர்காரங்களே இருந்திருக்கலாம், கோயிலுக்கு வந்த இடத்துல பார்த்துருப்பாங்க, அதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிடி, நான் போய் ஃபர்ஸ்ட் எங்கள் மாமாட்ட 2 வார்த்தை பேசிட்டு வரேன். 2 நாளா சரி எங்கள் மாமா நேரில் பார்த்து. இன்னைக்கு நான் கோயிலுக்கு வந்த நேரம் எங்கள் மாமாவையும் பார்த்துட்டேன். நீ கொஞ்ச நேரம் இங்கே இரு, நான் போய் எங்கள் மாமாட்ட பேசிட்டு வந்துடுறேன், சரியா? அடியே அது நில்லடி, நான் போய் பேசிட்டு வரேன். என்னங்க, எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க, பரவாயில்ல. என்ன இருந்தாலும் நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம மனசில் இருக்கிறத பேசிக்கிட்டா நல்லது தானே?
கல்யாணமா? அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த பாருங்க, எதுக்கு தயங்குறீங்க? எதுவா இருந்தாலும் வெளிப்படையா பேசுங்க. நமக்குள்ள இதுக்கப்புறம் என்ன? நம்ம ரெண்டு பேரும் உங்களுக்கு போங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. இல்ல அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, ஆமா, இது ரூபியோட ஃப்ரெண்டு தானே இந்த பொண்ணு? ஏ ராணி, வாடி போலாம். ரூபி, ரூபி, ஐயோ! அடச்சே. ஐயோ, நான் என்ன பண்ணிட்டேன்? இல்ல, நான் எப்படி அடிச்ச? ரூபி என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பா? ஐயோ, கொஞ்ச நேரத்துல என்னென்னமோ நடந்துச்சு. ஐயோ, ரூபி, ரூபி, ஏ ரூபி, போகாதடி. ஐயோ, போச்சு, எல்லாம் போச்சு. என் புத்தி என்னாச்சு? ஐயோ, தப்பு பண்ணிட்டேனே. எப்படி இந்த தப்பு நடந்துச்சு? ரூபி, எங்க போனாரு? ஏன் மாமா, எதுக்கு இப்படி பண்ண? என்ன தவிர இன்னொரு பொண்ணை உன் மனசுல நினைக்கிறதுக்கு உனக்கு எப்படி தோணுச்சு? நான் உன்னை உயிருக்கு உயிரா தானே விரும்பினேன். நீனும் அப்படித்தானே இருந்த. இப்போ உனக்கு என்ன ஆச்சுது? எதுக்கு இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? கோயில்ல அந்த பொண்ணு கூட உன்னை சேர்த்து வச்சு பார்க்கும்போது நான் துளி கூட சந்தேகப்படல. ஏன்னா என் மாமாவை நான் நம்பினேன். எனக்கு தெரியும் என் மாமாவை பத்தி. கண்டிப்பா என் மாமா என்ன நினைச்ச மனசுல யாரையும் நினைக்க மாட்டா அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு உன் பக்கத்துல வந்து நிக்கும் போது நீ ஒண்ணுமே சொல்லவே இல்ல. எதுக்கு அமைதியா இருந்த? அப்போ அப்படின்னா அந்த பொண்ணு உனக்கு ஐயோ, எப்படி மாமா என்ன நினைச்ச மனசுல இன்னொரு பொண்ணை நினைக்க உனக்கு தோணுச்சு? நான் அதே இடத்துல உடைஞ்சு போயிட்டேன் மாமா. செத்து போயிடும் போல இருக்கு எனக்கு. எதுக்கு மாமா எனக்கு இப்படி துரோகம் பண்ண? எதுக்கு? இன்னமும் என் மனசு உன்னை சந்தேகப்படணும்னு தோணவே மாட்டேங்குது. ஏன்னா நான் உன் மேல உண்மையான காதல் வச்சிருக்கேன். உன்னை உண்மையா நேசிக்கிறேன் மாமா. ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்டல. அப்ப நீ என்ன உண்மையா நேசிக்கலையா? உன்னால மட்டும் எப்படி என்ன நினைச்ச மனசுல இன்னொரு பொண்ணை வைக்க தோணுச்சு? அவ ராணி கேட்டப்ப கூட நான் சொன்னேன், என் மாமாலாம் அப்படி கிடையாது, சொந்தக்கார பொண்ணு பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆனா அந்த பொண்ணு உன்கிட்ட நெருங்கி வரும்போது நீ எதுவுமே பேசவே இல்லையே மாமா. அப்படின்னா உனக்கும் விருப்பம் இருக்குல்ல அந்த பொண்ணு மேல? நீ என்கிட்ட சொல்லி இருக்கலாமே. நான் வந்து பேர்ப்பேன். என்னை ஏன் இப்படி காயப்படுத்தின? என்னை பத்தி நீ யோசிக்கவே இல்லையே. இந்த மனசுல ஒண்ணு தவிர என்னால வேற யாரையும் நினைக்க முடியலையே. உன்னால மட்டும் எப்படி மாமா முடியுது? என்னை ஏமாத்திட்டல. சார், என்ன ஏதோ அழுதுகிட்டு நின்ன மாதிரி இருந்துச்சு? என்ன பார்த்த உடனே? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நான் சும்மா தான் நினைக்கிட்டு இருக்கேன். இல்லையே, நார்மலா இருந்தா நீ இப்படி பேச மாட்ட.
இப்போ ரொம்ப அமைதியா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் நல்லா தான் இருக்கேன். நல்லா இருக்க? ஆமாம் சார், நான் நல்லா தான் இருக்கேன். ஆமாம், நீங்கள் எப்படிங்க? நான் இந்த வழியா தான் கார்ல ஆஃபீஸ் போவேன். உன்னை பஸ் ஸ்டாப்ல பார்த்தேன், தனியா நின்றுட்டு இருந்த. அதான் என்னன்னு கேட்கலான்ட்டு வந்தேன். ஓ அப்படியா? என்னாச்சு? ஏன் இப்படி பேசுற? நீ இப்படி பேசுற ஆள் இல்லையே. என்ன எதுவும் பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். எனக்கு என்ன பிரச்சனை? நான் நல்லா தான் இருக்கேன். நீ போய் தானே சொல்ற? இல்லை சார், பொய்யெல்லாம் ஒன்றும் சொல்லலை. இந்த பாரு, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். என்னை பார்த்த உடனே உன் மனசுக்குள்ள 1000 தடவை திட்டி இருப்ப. ஆனா இன்னைக்கு எதுவுமே சொல்லாம அமைதியா இருக்கிற. அதான் கேக்குறேன், என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா? ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் ஏன் உங்களை திட்ட போகிறேன்? நானே உங்களை பார்க்கணுன்னு தான் நினச்சேன். நீ பார்க்கணும்னு நினைச்சியா? எதுக்கு? அது ஒன்றும் இல்லை சார். அன்னைக்கு எங்கள் மாமாவை பத்திரமா கூட்டிகிட்டு வந்தீங்கல்ல, அதான் நன்றி சொல்லலான்னு பார்க்க வரணும்னு நினச்சேன். ஏன் வரல? அது ஏன் வரலனா? நான் சொல்லட்டுமா? என்ன சார்? நீ மட்டும் இப்ப பழைய உன் பேர் என்ன? ரூபி சார். நீ மட்டும் இப்ப பழைய ரூபியா இருந்திருந்தா கண்டிப்பா என்ன பார்க்க வந்திருப்ப. ஆனா இப்போ நீ அப்படி இல்லையே. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பாரு, நான் உன்னை 2 தடவை தான் பார்த்திருக்கேன். அதுலயே உன்னை பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். எப்போதும் சுறுசுறுப்பா, துருதுருன்னு, குழந்தைத்தனமா, மத்தவங்க மேல அக்கறையோடையும் அன்போடையும் அப்படி இருக்கிற நீ இப்போ உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. ரொம்ப அமைதியா இருக்கிற. அதான் கேக்குறேன். சார் அப்படின்னா அது வேற யாராச்சும் இருக்குமோ? நான் தப்பான ஆள்கிட்ட நின்று பேசிக்கிட்டு இருக்கேனா? சரி, நீ இதுக்கு முன்னாடி எந்த ஆபீஸ்லயாச்சும் கேபின்குள்ள திட்டமா நுழைஞ்சிருக்கியா? இல்ல பாத்ரூம்ல பள்ளிக்கு பயந்துக்கிட்டு யார் மேலேயாச்சும் விழுந்திருக்கியா? ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நான் தான் அந்த ரூபி. இல்லையே, அது நீ இல்ல. நான் அவளை பார்க்க நேரம்னா எப்போதும் துருன்னு ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா. என்கிட்ட எதையாச்சும் மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவா, போய் சொல்லுவா. ஆனா உன்னை பார்த்தா அப்படி தெரியலையே. நீ ரொம்ப அமைதியா இருக்கிற. நீ அந்த பொண்ணா இருக்க வாய்ப்பு இல்ல. ஐயோ சார், அது நான் தான். அது நீ தானா? நான் வேற யாரும் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா அவ எப்ப பார்த்தாலும் துருன்னு இருப்பா. என்னை பார்த்த உடனே ஏதாச்சும் மனசுக்குள்ள திட்டுவா. எனக்கு தெரியாதுன்னு நினைப்பா. ஆனா அதை நான் கண்டுபிடிச்சிருவேன். கண்டுபிடிச்சிருவீங்களா? எப்படி? அவ மனசுக்குள்ள திட்டுன்னு சொல்லிட்டு வாயில முழங்குவா. அவ வாய் அசைறத பத்தி நான் கண்டுபிடிச்சிருவேன். என்ன இப்படி சொல்றாரு? இனிமேல் மனசுக்குள்ள கூட திட்ட கூடாதுப்பா. என்ன, இனிமேல் மனசுக்குள்ளேயும் திட்ட மாட்டியா? அந்த பாருங்க, நான் அப்படிலாம் ஒன்றும் சொல்லல. ஏய், நான் சும்மா தான் கேட்டேன். நீ தான் வளரிட்ட. நம்மளாதான் அசிங்கப்பட்டோமா? நான் சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? நான் வர்றதுக்கு முன்னாடி இங்க நின்று அழுதுகிட்டு இருந்தியே, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை சார். இல்ல, நான் பார்த்தேன். நீ ஏதோ பேசிக்கிட்டே அழுதுகிட்டு இருந்த. என்ன, யாரும் உன்னை கஷ்டப்படுத்திட்டாங்களா? சார் அது இந்த பாரு, அது உன்னோட பர்சனல் விஷயம். அது நான் கேட்கறது தப்பு. இருந்தாலும் 2 தடவை உன்னை பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன், உன்னை பத்தி தெரியும். அதனால உன்கிட்ட நான் கேட்கிறேன். உன்னை காயப்படுத்தினவங்க உனக்கு நெருக்கமானவங்களா? சரி சரி, நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம். இருந்தாலும் என்னோட அனுபவத்தில் உங்ககிட்ட ஒன்று சொல்றேன். நம்மளை நேசிச்சவங்க கண்டிப்பா நம்மளை காயப்படுத்த மாட்டாங்க. அப்படி நம்மளை காயப்படுத்துறாங்கன்னா நம்மளோட அன்பு அவங்களுக்கு சரியா புரியலன்னு தான் அர்த்தம். ஒருத்தவங்களை முழுசா நம்பி நம்மளோட அன்பையும் காதலையும் அவங்க கிட்ட ஒப்படைக்கிறோம். ஆனா அதை எந்த சூழ்நிலையிலையும் யாருக்கிட்டையும் விட்டு கொடுத்துடக்கூடாது. அப்படி அவங்க விட்டு கொடுக்குறாங்கன்னா ஒண்ணு அவங்களுக்கு நம்ம மேல உண்மையான அன்பு காதலும் இல்லாம இருக்கலாம். இல்ல நம்ம காட்டுற அன்பு அவங்களுக்கு சரியான புரிதல் கொடுக்காம இருக்கலாம். நம்மளை புரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கு சில காலதாமதம் ஆகும். ஆனா அதுக்காக நம்ம காத்துக்கிட்டு இருக்கலாம். அப்படி இல்ல, கடைசி வரைக்கும் நம்மளை புரிஞ்சுக்கலன்னா உண்மையிலேயே அவங்களுக்கு நம்ம மேல காதலும் அன்பு இல்லைன்னு தான் அர்த்தம். இதுக்காக நாமளே ஏன் வருத்திக்கணும்? நம்ம மேல வச்சிருக்க அன்பு புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு டைம் கொடுப்போம். உண்மையிலேயே அவங்க நம்மளை நேசிச்சிருந்தாங்கன்னா சீக்கிரம் புரிஞ்சுப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்குற அன்பையும் பாசத்தையும் புரிய வச்சுக்கிட்டே இருக்க முடியாது. அவங்களா புரிஞ்சுக்கணும். அப்படி ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு நம்ம நினைச்சோம், அந்த இடத்துல உண்மையான அன்பும் இருக்காது, பாசமும் இருக்காது. ஏன்னா உனக்கு ஏதாச்சும் புரிஞ்சுதா? அது சார், அப்போ உனக்கு ஒண்ணும் புரியல நான் பேசுனது. ஐயோ சார், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு நீங்க சொல்றது நல்லாவே புரியுது. நீங்க சொன்ன மாதிரியே அன்பும் காதலையும் நம்ம எப்போதுமே ஒருத்தவங்ககிட்ட நிரூபிச்சு காமிச்சிக்கிட்டே இருக்க முடியாது. அது உணர்வுகளால் உண்டாருது. அவங்களா உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டாதான் கடைசி வரைக்கும் அந்த அன்பும் காதலும் நம்ம கூடயே இருக்கும். அதை நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன். பரவாயில்லையே, குடும்பத்தனம் தான் பண்றேன்னு நினைச்சா பொறுப்பாவும் பேசுற. சார், நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் நான் பொறுப்பான பொண்ணு தான். என்ன எப்ப பார்த்தாலும் என்ன சட்டையை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாங்களும் பொறுப்பா தான் இருப்போம். ஆமா, நீ இது பொறுப்பான பொண்ணுதான். நான் தான் 2 தடவை உன்னை பார்த்தேன்ல. ஐயோ சார், அதையே எதுக்கு இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கீங்க?
சரி சரி, நான் எதுவும் சொல்லல. ஆமா, நான் வரும்போது இங்க ஒரு பொண்ணு இருந்துச்சு, அந்த பொண்ணு பாத்தியா? எந்த பொண்ணு சார்? அப்பத்துல இருந்து நான் மட்டும் தான் பஸ் ஸ்டாப்ல தனியா நிக்கிறேன். இல்ல இல்ல, நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு இங்க சோகமா வந்து அழுதுகிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணு கேட்டேன். போங்க சார். சரி சரி, நான் சும்மா தான் உங்ககிட்ட கேட்டேன். ஆமா, எங்க போய்கிட்டு இருக்கா? அது காலேஜுக்கு போய்கிட்டு இருக்கேன் சார். காலேஜுக்கா? எதுக்கு? அது என்னோட டிகிரி சர்டிஃபிகேட்லாம் வாங்கணும், அதான் வாங்குறதுக்காக போறேன். டிகிரி சர்டிஃபிகேட்டா? அப்போ நீ காலேஜ் இன்னும் முடிக்கலையா? ஐயோ சார், எனக்கு காலேஜ்லாம் முடிஞ்சிட்டேன், அதனால தான் சர்டிஃபிகேட் வாங்க போறேன். அப்போ அன்னைக்கு ஆபீஸ்க்கு இன்டர்வியூ வந்திருந்தேன்னு சொன்ன? ஐயோ, அத மறந்துட்டேனே. அது வந்து சார். என்ன என்ன போய் தானே சொன்ன? இல்ல சார், படிச்சுக்கிட்டு இருக்கும்போதே ஒரு வேலையை பார்த்து வச்சுட்டேன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே போய் ஜாயின் பண்ணிக்கலாம்ல, அதுக்கு தான் சார் முன்னாடியே வேலை தேடி வந்தேன். போய் பேசுறா. நீ எதுக்கு என் கேபினுக்கு வந்தேன்னு எனக்கு தெரியாது. ஓஹோ, முன்னாடியே வேலைக்கு செஞ்சுக்கிட்டா காலேஜ் முடிஞ்ச மறுநாளே வேலையில போய் ஜாயின் பண்ணிடலான்னு நினைச்சிட்ட? ஆமா சார், பொறுப்பான பொண்ணுனா அப்படித்தானே இருக்கணும். ஆமா ஆமா, அந்த மாதிரி பொறுப்பான பொண்ணுங்கெல்லாம் அப்படித்தான் இருக்கணும். சார், எதுக்கு சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. காலேஜ் இப்பதானே முடிஞ்சிருக்கு, பொறுமையா வேலை தேடலாம்ல, இப்ப என்ன அவசரம்? ஐயோ, அதெல்லாம் முடியாது சார். நான் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வேலைக்கு ஜாயின் பண்ணி ஆகணும், இல்ல எங்க அம்மா கிட்ட பதில் சொல்ல முடியாது. ஏன், என்னாச்சு? வீட்ல ஏதாச்சும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். எங்க அம்மா காலேஜ் முடிஞ்ச ஒரே வாரத்துல என்ன வேலை தேடி போக சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் வீட்டுல இருந்தேன்னா ஊர் வம்பெல்லாம் இழுத்துட்டு வந்துருவேனா, அதனால ஏதாச்சும் வேலையை தேடி போன்னு சொல்லிட்டாங்க. கரெக்டா தானே சொல்லியிருக்காங்க. பாத்துக்க, இதுல இருந்தே தெரியுது நீ எவ்வளவு பொறுப்பான பொண்ணுன்னு. அப்ப வீட்லயும் இதே வேலை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருப்ப போல என்ன? இந்த பாருங்க சார், நீங்க இப்படியே பேசுனீங்க நான் கோவப்பட்டுருவேன் பாத்துக்கோங்க. நீ கோபப்பட்டா நான் மறுபடியும் மூச்சு விடாம உனக்கு அட்வைஸ் பண்ண வேண்டியதா இருக்கும், பாத்துக்க. ஐயோ, வேணாம் வேணாம், நான் கோவப்படல, அமைதியாவே இருந்துக்கிறேன். அப்போ நான் அட்வைஸ் பண்றது உனக்கு பிடிக்கல? சேச்சே, அப்படிலாம் நான் சொல்ல வரலையே. சரி சரி விடு, நான் இனிமேல் எந்த அட்வைஸும் பண்ணல. நீ இதுக்கு முன்னாடி எந்த ஆபீஸ்க்காச்சும் இன்டர்வியூ போயிருக்கியா? இல்ல சார், போகல. இனிமேதான் போகணும். திங்கக்கிழமை ஒரு ஆபீஸ்க்கு இன்டர்வியூ போலான்ட்டு இருக்கேன். அப்படியா? சரி, உனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் வேணா என்னோட ஆபீஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்க. பிஏ வேலை தான், சேலரி அவ்வளவா எதிர்பார்க்க முடியாது. அப்புறம் உனக்கு நல்ல வேலை கிடைக்கும் போது நீ இந்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு அங்க ஜாயின் பண்ணிக்க. உங்க கம்பெனிலயா சார்? ஆஹா, இதான் நல்ல வாய்ப்பு. இதை பயன்படுத்தி உள்ள போயிட்டோம், அந்த ஃபைலை எடுத்துடலாம். ஓகே சார், நான் திங்கக்கிழமை உங்க கம்பெனிக்கே வேலைக்கு வந்துடுறேன். சேலரிலாம் பரவாயில்ல சார், பார்த்துக்கலாம். நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் உங்க ஆஃபீஸ்லேயே நான் வேலை பார்த்துக்கிறேன். நான் சொன்ன உடனே நீ ஒத்து பண்ணி எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீ நினைக்கிறது அங்க கிடைக்காது, பார்க்கலாம் எது வரைக்கும் போகுதுன்னு. அப்போ திங்கக்கிழமை வந்து ஜாயின் பண்ணிக்க. இப்போ நீ தனியாவா காலேஜ் போற? ஆமா சார், இப்போ பஸ் வந்துடும், நான் போய்க்கிறேன். சரி வா, நான் போற வழி தானே, உன்னை இறக்கி விட்டுட்டு போறேன். ஐயோ வேண்டாம் சார், உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு லேட் ஆயிடும், நானே போய்க்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் தானே எம்டி, நான் பாத்துக்கிறேன், வா. அது சார், இந்த பாரு, அன்னைக்கு நான் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணேன். இப்போ நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கிறேன், நீ பண்ண மாட்டேங்கிற பத்தியா? இப்பவும் நீங்க எனக்கு உதவி தான் பண்றீங்க, இதுக்கு போய் ஏன் இப்படி கேக்குறீங்க? ஆனா அது உனக்கு புரிய மாட்டேங்குது. சரி வா, உங்க தனியாலாம் நிக்காத, நானே கொண்டு போய் விட்டுட்டு போறேன்.